வெல்கம் டு ஜீரோ டு ஹீரோ வித் மகில். என் பேர் ராஜேஷ் குமார். ஐ எம் அ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோச். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்மளோட பிசினஸை டெவலப் பண்றதுக்காகவோ இல்ல நம்ம செல்ஃப் பிராண்ட் ஆகுறக்கோ நம்ம எப்படி ஒரு நீட்டான ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஆடை கிரியேட் பண்றதுன்னு பார்க்க போறோம். கிளாஸ்க்குள்ள போலாங்களா? ஃபர்ஸ்ட் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஆடை கிரியேட் பண்றதுக்கு முன்னாடி அதை எதுக்காக கிரியேட் பண்றோம், அதை கிரியேட் பண்ணா நமக்கு என்னென்ன யூஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அண்ட் தென் வி ஸ்டார்ட். ஓகே, எல்லாருக்குமே ஒரு தாட் இருக்கும், நம்ம நல்ல ப்ராடக்ட் தானே கிரியேட் பண்றோம், ஆனா அதுக்கு ஏன் நம்ம மார்க்கெட்டிங் பண்ணி தான் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே ஒரு யோசனை இருக்கும். ஆக்சுவலா எந்த ஒரு பிசினஸுக்குமே மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன் கிடையாது, அது ஒரு நெசசிட்டி. ஓகேங்களா? பிகாஸ் மார்க்கெட்டிங்னால தான் ஒரு ப்ராடக்டை அதோட ரைட் ஆடியன்ஸை ரீச் பண்ண முடியும். நம்ம எவ்வளோதான் ஒரு நல்ல ப்ராடக்டை கிரியேட் பண்ணி நம்ம வீட்லேயே வச்சிருந்தாலோ நம்ம ஆஃபீஸில் வச்சிருந்தாலோ அதை வித்தவுட் மார்க்கெட்டிங் நம்ம எங்கேயுமே கொண்டு போய் சேர்க்க முடியாது. ஓகேங்களா? ஸோ வித்தவுட் மார்க்கெட்டிங், நம்ம மார்க்கெட்டிங் எடுத்துட்டோம், ஏன் அதில் நியூஸ் பேப்பர் மார்க்கெட்டிங் இருக்குது, வால் போஸ்டர் மார்க்கெட்டிங் இருக்கு, போஸ்டர் மார்க்கெட்டிங் இருக்கு, நம்ம ஏன் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறத பெஸ்ட்னு சொல்றோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது மெட்டா ஆட்ஸ் மூலியமா ரன் ஆகுது. அண்ட் அந்த மெட்டா ஆட்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ள கிட்டத்தட்ட 3 பில்லியன் கரண்ட் யூசர்ஸ் இருக்கிறாங்க. ஓகேங்களா? நம்ம என்னதான் ஒரு பெரிய மார்க்கெட்டிங் பண்ணி ஒரு டிவி ஆட்ஸோ பேப்பர் ஆட்ஸோ கொடுத்தாலுமே இப்ப கரண்ட்ல அதிகப்படியான யூசர்ஸ் டைரக்டா இன்டராக்ட் ஆகுறது அப்படின்னு பார்த்தா அது ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம்ல தான். ஓகேங்களா? தென் ஹைலி டார்கெட்டட் ஆட்ஸ், அதாவது நார்மலா ஒரு டிவி ஆட்ஸோ நீங்க ஒரு பேப்பர் ஆட்ஸோ கொடுக்குறப்ப அதை வைடரா எல்லாருக்குமே ஷேர் ஆகும். அது யாருக்கு போய் சேரணுமோ அவங்கள ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ்ல தான் ரீச் பண்ணும். பட் இன் அவர் மெட்டா ஆட் நம்ம ஒரு லொக்கேஷனையோ ஒரு ஏஜ் கேட்டகரியோ ஒரு ஜெண்டர் கேட்டகரியோ ஒரு லாங்குவேஜ் கேட்டகரியோ இல்லை இந்த இன்ட்ரெஸ்ட்ல இருக்கவங்க, இந்த பிஹேவியர்ஸ்ல இருக்கவங்க, இந்த ஜாப் டைட்டில்ஸ்ல இருக்கவங்கன்னு அக்யூரேட்டா ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுக்கு நம்ம ப்ராடக்டை ஷோ பண்ண முடியும். ஓகேங்களா? அதாவது நம்ம ஸ்பெண்ட் பண்ற மணி கரெக்டான ஆடியன்ஸுக்கு மட்டுமே போய் சேர்றதுக்கு தான் நம்ம மெட்டா ஆட்ஸ் யூஸ் பண்றோம். ஓகேங்களா? அண்ட் தென் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஃபார் ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ், அதாவது நம்ம கையில இருக்கிற பணத்தை போட்டு கடன் வாங்கி ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஆனா அந்த ஸ்டார்ட் பண்றப்ப அதுக்கான மார்க்கெட்டிங்கான அமௌண்ட்டே அந்த பிஸ்னஸுக்கு ஈக்குவலா ஸ்பெண்ட் பண்ற அளவுக்கு நார்மல் மார்க்கெட்டிங்ல இருக்கும். லைக் டிவி ஆட்ஸா இருக்கட்டும், நியூஸ் பேப்பர் ஆட்ஸா இருக்கட்டும், அதை போய் ரீச் பண்ண வைக்கிறதுக்குள்ள அவங்க பிஸ்னஸுக்கு செலவு பண்ற சேம் அமௌண்ட்டை இந்த மார்க்கெட்டிங்க்கும் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். பட் இன் அவர் மெட்டா ஆட் ஒரு 100 ரூபாய் இருந்தா கூட நம்ம ஒரு 6000-7000 பேர்த்த ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் மெட்டா ஆட்ஸோட பிளஸ். இதுக்கு நம்ம லட்சக்கணக்கா ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. கிட்டத்தட்ட ஒரு பேசிக் அமௌண்ட்ல இருந்து கூட நம்மளோட பிஸ்னஸை நம்ம மார்க்கெட்டிங் பண்ண முடியும். அண்ட் தென் ஃபுல் கண்ட்ரோல் அண்ட் அனலிட்டிக்ஸ், அதாவது நம்ம ஒரு பேப்பர் ஆட் போட்டோம், ஒரு டிவி ஆட்ஸ் கொடுத்துட்டோம், அதை யார் யார் பார்த்தாங்கன்னே நமக்கு ஆக்சுவலா கணக்கே எடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனா இதுல நம்ம மெட்டா ஆட் ரன் பண்ணினதுக்கு அப்புறம் நமக்கு என்னென்ன விஷயங்கள் அனலைஸ் பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம அந்த ஆடை எப்போ வேணாலும் இந்த டைத்துக்கு தான் ரன் பண்ணணும் அப்படிங்கிறத ஷெட்யூல் பண்ணிக்க முடியும். இடையில இது பர்டிகுலர் இந்த ஆட் வந்து சரியா போகலை அப்படின்னா நம்ம அதனால பாஸ் பண்ணிக்க முடியும், அதை நம்ம எடிட் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் அதில் அடிஷ்னலாக அமௌண்ட் ஆட் பண்ணுறதுனா பண்ணிக்க முடியும். அண்ட் தென் யார் அது கிளிக் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஸ்பெண்ட் ஆகிருக்குது, எந்த விஷயம் ஒர்க் ஆகிருக்குங்கிறத டீட்டெயில்டாக இந்த மெட்டா ஆட்ஸில் நம்ம அனலைஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அண்ட் தென் ஒர்க்ஸ் ஃபார் ஆல் பிஸ்னஸ் டைப்ஸ், இது யாருக்கெல்லாம் ஒர்க் ஆகும் இந்த மெட்டா ஆட்ஸ் அப்படிங்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பிஸ்னஸ் பண்ற எல்லாருக்குமே இந்த மெட்டா ஆட்ஸ் அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம B2Cயா இருக்கட்டும், B2Bயா இருக்கட்டும், லோக்கல் ஷாப்ஸா இருக்கட்டும், ஸோ டிஜிட்டல் ப்ராடக்ட் சேல் பண்றவங்களாகட்டும், பர்சனல் பிராண்டிங் பண்றவங்களாகட்டும், ஆல்ரெடி லோக்கல் பிஸ்னஸ் பண்றவங்களாகட்டும்னு எல்லாருக்குமே இந்த மெட்டா ஆட்ஸ் ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா தான் இருக்கும். அண்ட் தென் வாட்ஸ்அப் அண்ட் மெசஞ்சர் இன்டிகிரேஷன். இப்போ நம்ம ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம்ல ஆட் ரன் பண்றோம்னு வச்சுக்கோங்க, அந்த ஆட் ரன் பண்றப்ப அவங்க நம்மளை டைரக்டா ரீச் பண்றதுக்கான ஃபெசிலிட்டி இந்த மெட்டா ஆட்ஸ்ல இருக்கு.
ஃபார் எக்ஸாம்பிள் இதுல நீங்க உங்களோட வாட்ஸ்அப் நம்பரை, பிசினஸ் வாட்ஸ்அப் நம்பரை நீங்க பிளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒருத்தவங்க உங்களோட ஆட்ஸை பார்க்குறாங்கன்னா டைரெக்டா அந்த ஆட்ஸு கீழே கிளிக் பண்ணி உங்களை கான்டாக்ட் பண்ணிக்க முடியும். அந்த ஆட் பார்த்தவங்கிட்டயே உங்க ப்ராடக்டை பத்தி நீங்க தெளிவா டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களோட சேல்ஸை ஸ்டார்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? தென் இந்த டைப் ஆஃப் மெட்டா ஆட்ஸ்ல நம்ம இமேஜையும் ஒரு ஆடா ரன் பண்ணலாம், வீடியோவையும் ஒரு ஆடா ரன் பண்ணலாம், கரோசல் போஸ்டையும் ஒரு ஆடா ரன் பண்ணலாம். ஸோ இந்த டைப்பு தான் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம ஒரு வீடியோ எடுத்திருந்தாலோ, ஒரு இமேஜ் எடிட் பண்ணியிருந்தாலோ, இல்லை ஒரு கரோசல் மல்டிபிள் பிக்சர்ஸை வச்சிருந்தாலோ அதையும் நம்ம ஒரு ஆடா எக்ஸிக்யூட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஆட் யூஸ் பண்றதுக்கான முக்கியமான விஷயமா இருக்குது. அண்ட் தென் இப்போ ஆட் ரன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நமக்கு என்னென்ன விஷயங்கள் ப்ராப்பரா இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆக்சுவலா இந்த ஆட் ரன் பண்ணணும் அப்படின்னா நீங்க அதுக்கு முன்னாடியே ஒரு சில விஷயங்களை வச்சிருக்கணும் அப்படிங்கிறது தான் இப்ப பார்க்க போறோம். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க பிஸ்னஸை business.facebook.comல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? அதாவது ஒரு இதுக்கு உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் மூலியமாவும் நீங்க லாகின் பண்ணிக்க முடியும், இதுல உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட் மூலியமாவும் லாகின் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட் மெட்டா பிஸ்னஸ் ஷூட்னு உங்களோட கூகுள்ல போட்டீங்கன்னா அது இந்த பேஜுக்கு தான் போகும். ஆக்சுவலா business.facebook.comங்கிற பேஜுக்கு தான் போகும். அதுல உங்களோட பிசினஸை சைன் அப் பண்ணணும். அது ஆக்சுவலா நீங்க ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சிருந்தாலோ இல்ல ஒரு ஃபேஸ்புக் பேஜ் வச்சிருந்தாலோ அதை வந்து இந்த business.facebook.comல லாகின் பண்ணணும். ஓகேங்களா? அண்ட் தென் ஃபேஸ்புக் பேஜ் வந்து நெசசரி. ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஆட் ரன் பண்ணணும் அப்படின்னா நமக்கு தேவையான ஒரு முக்கியமான விஷயம் ஃபேஸ்புக் பேஜ். ஓகேங்களா? இப்போ எங்கிட்ட இன்ஸ்டாகிராம் ஐடி தான் இருக்குது அப்படின்னா உங்களால பூஸ்ட் தான் பண்ண முடியும். பூஸ்ட் பண்ணா டார்கெட்டட் ஆடியன்ஸை ரீச் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ உங்க ப்ராடக்டை பூஸ்ட் பண்றதுக்கும் உங்க ப்ராடக்டை ஆட் ரன் பண்றதுக்குமே நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஸோ நீங்க உங்க ப்ராடக்டை ஆடா ரன் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஃபேஸ்புக் பேஜ் வச்சிருக்கணும். ஓகேங்களா? அண்ட் தென் ஃபேஸ்புக் பேஜ் அப்படிங்கிறது கிரியேட் பண்றப்ப நீங்க ஃபேஸ்புக் பேஜ் எப்படி ஆக்சுவலா கிரியேட் பண்ணீங்க, உங்களோட ஃபேஸ்புக் ப்ரொஃபைல், பர்சனல் ப்ரொஃபைல்னு ஒன்று இருக்கும். அதுல போய் தான் உங்களுக்கு உங்க பிஸ்னஸுக்கான ஃபேஸ்புக் பேஜையே கிரியேட் பண்ண முடியும். நீங்க பாட்டுக்கு டைரக்டா ஒரு நியூ பேஜ் கிரியேட் பண்ணி அந்த பேஜுக்கு வந்து உங்களோட பிஸ்னஸ் நேமை வச்சிங்க அப்படின்னா அந்த ஐடி பிளாக் ஆயிரும். ஸோ நீங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்கிற உங்களோட பர்சனல் அக்கௌண்ட்ல ப்ரொஃபைல்ல உங்களுக்கு பிஸ்னஸுக்கான ஃபேஸ்புக் பேஜ் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. இல்லை எங்கிட்ட பர்சனல் பேஜே கிடையாது, நான் புதுசாக தான் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா புதுசாக கிரியேட் பண்ணும்போதும் ஃபர்ஸ்ட் ப்ரொஃபைல் வந்து ஒரு பர்சனல் ப்ரொஃபைலாக இருக்கணும். இப்போ நான் என் பேரில் நான் ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி அந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட்குள்ள பேஜஸ் போய் தான் என்னோட பிஸ்னஸுக்கான நான் பேஜஸை கிரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த விஷயத்துல நல்லா ஃபோக்கஸ்டா கவனிச்சு அந்த இதை எக்ஸிக்யூட் பண்ணுங்க. ஓகேங்களா? நான் டைரக்டா என்னோட கம்பெனி நேமை போட்டு என்னோட ப்ரொஃபைலை கிரியேட் பண்றேன் அப்படின்னா அதை வந்து நீங்க ஆட்ல ரன் பண்ண முடியாது. அண்ட் தென் அது சீக்கிரமே பிளாக்கும் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் வந்து பர்சனல் நேம்ல இருக்கணும். இப்போ என் பேர் ராஜேஷ் அப்படின்னா என்னோட ப்ரொஃபைல் ராஜேஷ் அப்படிங்கிற நேம்ல இருக்கணும். என்னோட பிஸ்னஸ் நேம் 0 to Hero அப்படின்னா என்னோட பிஸ்னஸ் ஃபேஸ்புக் பேஜோட நேம் 0 to Heroன்னு இருக்கணும். ஓகேங்களா? ஸோ நீங்க ஒரு ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணாதான் அதுக்குள்ள உங்களோட பேஜை கிரியேட் பண்ண முடியும். ஸோ பர்சனல் ப்ரொஃபைல் டு ஃபேஸ்புக் பிஸ்னஸ் பேஜ். ஓகேங்களா? அண்ட் தென் இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிறது தேவையா அப்படின்னு கேட்டா ஆக்சுவலா இது நெசசரி கிடையாது. பட் இருந்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? இதை நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதான் தெரியும். ஏன் அப்படின்னா இப்ப நீங்க ஒரு எல்லா கஸ்டமரும் ஃபேஸ்புக்ல இருப்பாங்களா அப்படின்னு கேட்டா இப்ப இதுல இன்ஸ்டாகிராம்ல தான் நிறைய பேர் வந்து உங்களை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். ஸோ உங்க பிசினஸுக்கு எப்பவுமே ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க. இது நெசசரி அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட growthக்கு தேவையான விஷயம். பட் இந்த ஆட் ரன் பண்றதுக்கு முக்கியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. பட் இருந்தா அது உங்களுக்கு ஒரு அடிஷனல் அட்வான்டேஜா இருக்கும். நீங்க ஒரு ஆட்ல உங்களை பாக்குறாங்க அப்படின்னா அவன் ஃபேஸ்புக் பேஜ் இல்லாம கூட இருந்திருக்கலாம். இன்ஸ்டாகிராம் பேஜ் வச்சிருக்கான் அப்படின்னா அவன் டைரக்டா உங்களை வந்து
ஃபாலோ பண்ணிட்டு இந்த ப்ராடக்ட் நீங்க ஆட் ரன் பண்ற அந்த ப்ராடக்ட் பிடிக்கலைனாலும் ஃபர்தரா வேற ஒரு ப்ராடக்ட் நீங்க லான்ச் பண்றப்ப அவன் அப்ரோச் பண்ண ட்ரை பண்ணுவான். ஓகேங்களா? அண்ட் தென் மெட்டா ஆட் அக்கௌண்ட். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி மெட்டா பிஸ்னஸ் ஷூட் மாதிரியே மெட்டா ஆட் அக்கௌண்ட்னு ஒன்று இருக்கும். அது ஜஸ்ட் மெட்டா ஆட்ஸ் அக்கௌண்ட்னு போட்டீங்கனாலே business.facebook.com தான் போகும். அதுலயும் போய் உங்களோட பிஸ்னஸ் ப்ரொஃபைல என்ட்ரி பண்ணிக்கோங்க. தென் கன்வர்ஷன். ஆக்சுவலா இப்ப ஆட் ரன் பண்றதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் ரெடி பண்ணியாச்சு. அண்ட் தென் உங்க ஆடை ரன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட லீட்ஸ் உங்களை கான்டாக்ட் பண்றதுக்கு என்ன விஷயம் தேவை அப்படின்னு கேட்டா, ஒன்னு வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அக்கௌண்டா இருக்கணும், இல்லைன்னா உங்களோட பர்சனல் அதாவது பிஸ்னஸ் வெப்சைட் இருக்கணும். ஓகேங்களா? நீங்க பிஸ்னஸுக்குன்னு வெப்சைட் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதே நீங்க லேண்டிங் பேஜா கொடுத்து உங்களோட ஆடை பார்க்குறவங்க கிளிக் பண்றப்ப டைரக்டா அந்த வெப்சைட்டுக்கு போற மாதிரி வச்சுக்கலாம். ஆர் எல்ஸ் நீங்க உங்களோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க, பட் அந்த வாட்ஸ்அப் அக்கௌண்ட் பிஸ்னஸ் அக்கௌண்டா இருக்கணும். அப்பதான் வந்து மெட்டா பேஜில் ஆட் பண்ண முடியும். ஸோ அந்த பிஸ்னஸ் அக்கௌண்ட் நம்பரை நீங்க ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ஆட் பார்க்குறவங்க ஜஸ்ட் கீழே சேட்டஸ்ன்னு கிளிக் பண்ணாலே டைரக்டா உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் ஒரு ஆட் ரன் பண்றதுக்கு தேவையான விஷயம். இப்ப நம்ம டைரக்டா எப்படி ஒரு ஆட் ரன் பண்றது அப்படிங்கிறதுக்குள்ள போயிடலாம். ஓகேங்களா? இப்ப என்னோட குரோம் பேஜ் எடுத்துக்கிட்டேன். அதுல adsmanager.facebook.com அப்படிங்கிறதுக்குள்ள போயிட்டேன். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் ஆல்ரெடி மெட்டா பிஸ்னஸ் ஷூட் அப்படிங்கிறது இதுலயும் என்னோட பிஸ்னஸ் ப்ரொஃபைல் ஆட் பண்ணியிருக்கேன். admanagers.facebook.comலயும் என்னோட பிஸ்னஸ் ப்ரொஃபைல ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்பதான் உங்களால ஒரு ப்ராப்பர் ஆடை ரன் பண்ண முடியும். ஏன் ரெண்டுமே ஒன்று தானே? ஆக்சுவலா மெட்டா ஷூட்டும் ஒன்று தானே, ஆட் மேனேஜரும் ஒன்று தானே அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்க மெட்டா பிஸ்னஸ் ஷூட்ல உங்களோட ப்ரொஃபைலை ஆட் பண்ணி வைக்கிறது மூலியமா இது ஒரு பிஸ்னஸ் ப்ரொஃபைல் அப்படிங்கிறத ஃபேஸ்புக் கம்பெனி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். அண்ட் தென் அதுக்கப்புறம் தான் நீங்க ஒரு ஆட் மேனேஜருக்குள்ள போய் உங்களோட பிஸ்னஸ்க்கான ஆடை ரன் பண்றதுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? இப்ப இந்த பேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா கேம்பெயின், ஆட் செட், ஆட் அப்படின்னு 3 விஷயம் இருக்கும். ஸோ நீங்க ஒரு ஆட் ரன் பண்ணணும் அப்படின்னா இது நான் இதுக்கு முன்னாடி ரன் பண்ண ஆட்ஸ். இப்போ நான் ஃப்ரெஷ்ஷா ஒரு ஆட் ரன் பண்றேன் அப்படின்னா இந்த இடம் நீங்க உங்க புது ஆட் ரன் பண்றீங்கன்னா இந்த இடம் பிளாங்கா இருக்கும். இந்த கிரீன் பட்டன் கிரியேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல கிட்டத்தட்ட 6 டைப்ஸ் ஆஃப் ஆட்ஸ் இருக்கும். நான் எது மாதிரியான ஆடை ரன் பண்ண போறேன் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவேர்னஸ் ஆட் அப்படின்னா நான் ஒரு விஷயத்த ஒரு பிராண்டை பத்தி நான் ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் மட்டும்தான் பண்ண போறேன். நான் எதுவும் சேல் பண்ண போகல, ஆர்எல்ஸ் வந்து லீட்ஸ் எடுக்க போகல. நான் இப்படி ஒரு விஷயம் இருக்குதுன்னு மக்கள்கிட்ட சொன்னா போதும் அப்படின்னா, என்னோட கம்பெனியை பத்தி மக்களுக்கு தெரிஞ்சா போதும், அவங்க தேடி வந்து என்னோட ப்ரொஃபைலை விசிட் பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டியது அவேர்னஸ். ஓகேங்களா? இந்த அவேர்னஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரீச் இருக்கும், பிராண்டை பற்றின அவேர்னஸ் இருக்கும், உங்களுக்கு வீடியோ வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும். இது எந்தெந்த விஷயத்துக்கு நீங்கள் ஒரு ஆஃபர் எக்ஸ்போர்ட், நீங்கள் ஒரு பெரிய கம்பெனியாக இருக்கீங்க, உங்களோட ஆஃபரை மட்டும் மற்றவங்க தெரிஞ்சால் போதும், ஒரு ஷாப்பில் போய் அவங்க விசிட் பண்ணி பார்த்துக்கிட்டா போதும் அப்படின்னா இந்த அவேர்னஸ் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்ணலாம். தென் டிராஃபிக். இந்த டிராஃபிக் டைப்ல நம்ம ஒரு ஆடை ரன் பண்றோம் அப்படின்னா நம்ம லேண்டிங் பேஜ் யூஸ் பண்ணிக்கலாம், இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் விசிட் வச்சுக்கலாம், அண்ட் மெசஞ்சர் மூலியமாவோ இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் மூலியமாவோ வாட்ஸ்அப் மூலியமாவோ அவங்க டைரக்டா நமக்கு மெசேஜ் பண்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அண்ட் தென் என்கேஜ்மெண்ட்லயும் நம்ம வாட்ஸ்அப் மூலியமா, ஃபேஸ்புக் மெசஞ்சர் மூலியமா, இன்ஸ்டாகிராம் மூலியமா அவங்க டைரக்டா மெசேஜ் பண்ற மாதிரி லேண்டிங் பேஜ் வச்சுக்கலாம். அண்ட் வீடியோ வியூஸ் இன்க்ரீஸ் ஆகும், போஸ்ட் என்கேஜ்மெண்ட் இருக்கும். தென் லீட்ஸ்ல கிளிக் பண்ணா நமக்கு பர்சனலா ஒரு அதாவது நமக்கு பிசினஸுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது அப்படின்னா நம்ம அந்த வெப்சைட்டை இந்த லீட்ஸ்ல லேண்டிங் பேஜா வச்சுக்க முடியும். ஆர்எல்ஸ் வந்து நம்ம ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணி அந்த ஃபார்மை வந்து நம்மளோட லேண்டிங் பேஜா வச்சுக்க முடியும். அண்ட் தென் வந்து வாட்ஸ்அப்பு, மெசஞ்சரு, இன்ஸ்டாகிராம்ல டைரக்டா மெசேஜ் பண்ற மாதிரியும் இதுல லேண்டிங் பேஜ் வச்சுக்க முடியும். தென் ஆப் ப்ரொமோஷன். இதுல வந்து நம்ம ஒரு ஆப் கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதை கிளிக் பண்ணி அவங்க டைரக்டா பிளே ஸ்டோர்ல இன்ஸ்டால் பண்ற மாதிரி செட் பண்ணிக்க முடியும். தென் சேல்ஸ் அப்படின்னா கிட்டத்தட்ட
வாட்ஸ்அப் மெசேஞ்சர் மூலியமா இது செஞ்சுக்கலாம். அவங்க டைரெக்டாக கிளிக் பண்ணி நமக்கு கால் பண்ணுற மாதிரியும் செட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இதில் பார்த்தா ஓவராலாக பார்த்தா எல்லா விஷயமே ஒன்றாவா தான் இருக்கும். எல்லாத்துக்குமே லேண்டிங் பேஜ் வாட்ஸ்அப்பாக வச்சுக்க முடியும். பட் லீட்ஸ் எல்ஸ் என்கேஜ்மெண்ட்ல தான் நம்ம நம்மளோட வெப்சைட்டை என்ட்ரி பண்ண முடியும். ஓகேங்களா? பொதுவாக நம்ம பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போறதுக்கு என்கேஜ்மெண்ட் சூஸ் பண்றது பெட்டர் சாய்ஸ் ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஓனருக்கு. ஓகேங்களா? ஏன் அப்படின்னு நம்ம உள்ள போறப்போ இருக்கிற ஆப்ஷன்ஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதுல சூஸ் அ கேம்பெயின் செட்டப் அப்படின்னு இருக்கும். இதுல ரெக்கமெண்டட்னு அதுல ப்ரீசெட்டா ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதுல மேனுவல் என்கேஜ்மெண்ட் கேம்பெயின் அப்படின்னு இருக்கும். நம்ம மேனுவல் என்கேஜ்மெண்ட் கேம்பெயினை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த லெஃப்ட் சைடு டாப்ல பாத்தீங்கன்னா நியூ என்கேஜ்மெண்ட் கேம்பெயின், நியூ என்கேஜ்மெண்ட் ஆட் செட், நியூ என்கேஜ்மெண்ட் ஆட் இப்படின்னு ஒரு 3 பேஜ் இருக்கு. இந்த 3 பேஜை ஃபில் பண்ணா நம்மளோட ஆட் முடிஞ்சது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பேஜ் நியூ என்கேஜ்மெண்ட் கேம்பெயின் இதுதான். ஓகேங்களா? இதுல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட கேம்பெயினுக்கு ஒரு நேம் வைக்கணும். ஓகேவா? இதை நான் எப்படி சூஸ் பண்றது? எனக்கு என்ன ஐடியா தான் இருக்கு, நான் என்ன வேணாலும் போடலாமா அப்படின்னு கேட்டா ஜஸ்ட் ஓரலா உங்களோட ஆஃபர்ஸை பத்தியோ உங்களோட கம்பெனி பத்தியோ அல்லது உங்க ப்ராடக்டை பத்தியோ நீங்க என்ட்ரி பண்ணலாம். இல்லை எனக்கு இதுல டவுட்ஸ் இருக்கு, நான் எப்படி செய்யட்டும் அப்படின்னா நீங்க டைரக்டா ChatGPT போயிட்டு அதுல இப்ப நாங்க ஒரு ஆட் ரன் பண்ண போறோம். அபவுட் நாங்கள் ஒரு 3-in-1 ஃபயர்வால் மாஸ்டரி ப்ரோக்ராம் எடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு ஆட் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு நான் என்னென்ன ஆட் செட் நேமு கேம்பெயின் நேம்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் ChatGPTல கேட்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ ChatGPT போயிட்டு இப்போ நாங்கள் எங்கள் கோச்சிங்கில் 3-in-1 ஃபயர்வால் மாஸ்டரி ப்ரோக்ராம் ஒன்று எடுக்கிறோம். அதுக்கு ஒரு ஆட் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அதை எப்படி நம்ம ஒரு ஆடாக கிரியேட் பண்ணி போடுறதுன்னு ChatGPTக்கு கேட்க போகிறோம். ஓகேங்களா? I am going to run an ad about taking 3-in-1 firewall mastery program in ads manager. Need campaign name, ad set name, ad name. அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ என்னோட கேம்பெயின் நேம் எனக்கு வேணும், ஆட் செட் நேம் வேணும், ஆட் நேம் வேணும். இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா? இப்போ I am going to run an ad about 3-in-1 firewall mastery program in ads manager. நான் ஒரு ஆட் மேனேஜர்ல 3-in-1 firewall mastery program பண்றதுக்கான ஒரு ஆட் ரன் பண்ண போறேன். எனக்கு கேம்பெயின் நேம் வேணும், ஆட் செட் நேம் வேணும், ஆட் நேம் வேணும் அப்படின்னு நான் கேட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போ எனக்கு கேம்பெயின் நேம் அது ஒன்று கொடு 3-in-1 ஃபயர்வால் மாஸ்டரி லீட் ஜென்ரேஷன் ஜூலை 2025 இருக்கு. இதை ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கலாம். இது எல்லாம் அக்யூரேட்டா கரெக்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்சுவலா நேம் தான் நம்ம கொடுக்க போறோம். ஓகேங்களா? ஸோ அந்த நேம் இந்த இடத்துல லீட் ஜென்ரேஷன் ஃபுல் நேம்ல லீட் ஜென்னு இருக்கிறத நான் ஜென்ரேஷன் போட்டுக்கனாலும் போட்டுக்கலாம். இந்த டேட்டுக்கு பதிலாக நான் என்னைக்கு அந்த ப்ரோக்ராம் எடுக்க போறேன் அப்படிங்கிற டேட்டா போடுறதுனாலும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்க ஒரு வேர்டுக்கும் இன்னொரு வேர்டுக்கும் அண்டர்ஸ்கோர் விடுங்க அப்படிங்கிறது அதோட சஜஷனா இருக்கு. ஸோ அதை அப்படியே விட்டுறலாம். அண்ட் தென் இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்டே கிளிக் பண்ணிட்டோம். நம்ம பையிங் டைப் ஆப்ஷன்ல தான் இருக்கணும். கேம்பெயின் அப்ஜெக்டிவ் என்கேஜ்மெண்ட்ல தான் நம்ம கிளிக் பண்ணோம். அது அப்படியே இருக்கட்டும். தென் டெய்லி பட்ஜெட் அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? ஆக்சுவலா லைஃப் டைம் பட்ஜெட்னு ஒன்று இருக்கும். அது போட்டால் கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். டெய்லி பட்ஜெட் தான் நம்ம ஆடுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் ஒரு 200 rupees என்னோட டெய்லி பட்ஜெட் அப்படின்னு சொல்லி என்ட்ரி பண்ணுறேன். ஆக்சுவலாக எவ்வளோக்குள்ள போடணும் அப்படின்னா மினிமம் ஒரு 150 மேக்ஸிமம் ஒரு 800 தான் உங்களோட டெய்லி பட்ஜெட் இருக்கணும். ஓகேங்களா? நான் நிறையா போட்டால் எனக்கு நிறையா லீட்ஸ் வரும் அப்படின்னா அது சம்டைம்ஸ் ஸ்கேட்டர் ஆயிரும். அதாவது நிறைய பேர்த்துக்கு ஒரு சில டைம் டிராஃபிக்ல ஷோ மட்டும் ஆகும். அதனால நமக்கு ஒரு சில நேரம் யூஸ்ஃபுல்லா இருக்காது. ஸோ மினிமம் 150 மேக்ஸிமம் ஒரு 800 தான் உங்களோட டெய்லி பட்ஜெட் இருக்கணும். பட் ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர் அப்படிங்கிறவங்களுக்கு மினிமம் 150 மேக்ஸிமம் 500 இருந்தா போதும். ஓகேங்களா? ஸோ அதிகமா ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. நம்ம இதுலயே டார்கெட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அண்ட் தென் பேலன்ஸ் ஆப்ஷன்லாம் அப்படியே இருக்கட்டும். அதுல எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஓகேங்களா? ஏபி டெஸ்ட் அப்படிங்கிறது ஆஃப்லேயே இருக்கட்டும். அவ்வளோதான். தென் இந்த இடத்துல கேட்டகரிஸ் அப்படிங்கிறதுல இருக்கும். அதில் நம்ம எதுவும் சூஸ் பண்ண தேவை கிடையாது. தென் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா 3-in-1 ஃபயர்வால் 3-in-1 மாஸ்டரி ப்ரோக்ராம் லீட் ஜென்ரேஷன் ஃபர்ஸ்ட் பேஜ் முடிஞ்சது. நியூ என்கேஜ்மெண்ட் ஆட் செட் அப்படிங்கிறதுல இருக்கு. இப்போ ஆட் செட் நேமை வந்து என்ட்ரி பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ இப்போ நான் வந்து ஆட் செட் நேம் வந்து டிஎன் என்டர்பிரனர்ஸ் அப்படின்னு மட்டும் கொடுத்துருக்கு. இதில் 25 to 40 IGFB அப்படின்னு கொடுத்துருக்கு. இது அப்படியே போட்டால் ஆக்சுவலாக எனக்கு இது சின்ன ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கு. எனக்கு டிஎன் என்டர்பிரனர்ஸ் ஓகே, மறுபடியும் நான் ஜூலை 2025 கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா. தென் கன்வர்ஷன். ஆக்சுவலாக இந்த பிளேஸ் ரொம்ப முக்கியம். நான் என்னோட ஆடை ரன் பண்ணிட்டு அதோட கன்வர்ஷன் லொக்கேஷன், என் ஆடை பார்க்குறவங்க கீழே கிளிக் பண்ணால் எந்த இடத்துக்கு அவங்கள கொண்டு போய் விடணும் அப்படிங்கிறது தான் இந்த கன்வர்ஷன் லொக்கேஷன். ஓகேங்களா. இதில் பார்த்தா மெசேஜ் டெஸ்டினேஷன் ஒன்று இருக்கும், கால்ஸ்னு ஒன்று இருக்கும். இதில் பார்த்தா மெசேஜ் டெஸ்டினேஷன் ஒன்று இருக்கும், ஆன் யுவர் ஆடுன்னு ஒன்று இருக்கும், கால்ஸ் இருக்கும், வெப்சைட் இருக்கும், ஆப் இருக்கும், ஃபேஸ்புக் பேஜ் இருக்கும். ஓகேங்களா. ஆக்சுவலாக இதில் நம்ம பெட்டராக பண்ண வேண்டியது 2 விஷயம். ஒன்று மெசேஜ் டெஸ்டினேஷன் சூஸ் பண்ணலாம், ஆர்எல்ஸ் வந்து உங்களோட வெப்சைட் பேஜ் இருந்தால் அதை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். அதை விட்டுட்டு நீங்கள் கால் பண்ணீங்கன்னா அந்த நேரத்தில் உங்களால் கால் எடுக்க முடியலன்னா உங்களோட லீட்ஸ் வேஸ்ட்டாக போயிடும். ஃபேஸ்புக் பேஜுக்கு போனாலும் ஒன்றும் யூஸாக இருக்குன்னு மேபி நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணுறதா இருந்தால் உங்களோட ஆப்பை லேண்டிங்காக கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா. ஸோ நான் ப்ரிஃபர் பண்ணுறது தெர் இஸ் அ 2 ஆப்ஷன் ஒன்லி. ஒன் இஸ் மெசேஜ் டெஸ்டினேஷன் ஆர்எல்ஸ் வந்து வெப்சைட். ஆக்சுவலாக ஒரு சில ஸ்மால் பிஸ்னஸ் ஓனருக்கு வெப்சைட் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ வந்து நம்ம மெசேஜ் டெஸ்டினேஷன் அப்படிங்கிறதையே சூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயும் நமக்கு ஒரு அடிஷ்னல் விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போ ஒரு மெசேஜ் டெஸ்டினேஷன் மூலியமாக நம்மளோட வாட்ஸ்அப் பேஜை நம்ம லேண்டிங்காக வச்சோம் அப்படின்னா அந்த வீடியோ பார்த்துட்டு அவங்க கிளிக் பண்ணுறப்ப டைரெக்டாக நம்மளோட வாட்ஸ்அப்புக்கு அவங்களோட நம்பர் வந்துடும். ஓகேங்களா. நம்பர் வந்தக்கப்புறம் அவங்கள நம்மளோட குரூப்பில் ஜாயின் பண்ண கம்யூனிட்டி குரூப்பில் ஜாயின் பண்ண வைக்கிறதோ, ஆர்எல்ஸ் வந்து ஃபர்தராக நம்ம வந்து நம்மளோட பிஸ்னஸ் குரூப்பில் ஏதாவது ஜாயின் பண்ணி வைக்கிறதோ நம்ம ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இதே நீங்கள் வேற லேண்டிங் பேஜ் வச்சிங்க அப்படின்னா அவங்க ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டு போயிட்டா அவங்களோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியாமல் போயிடும். ஸோ பெட்டர் ஆப்ஷன் மெசேஜ் டெஸ்டினேஷன். இதே நான் ஏன் வெப்சைட்டில் இருந்ததுன்னா யூஸ்ஃபுல்லாக தானே இருக்கும் அப்படின்னா, ஆக்சுவலாக வெப்சைட்டை கிளிக் பண்ணி அவன் உள்ளே வர்றப்ப சைன் அப் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ஓகேங்களா. சைன் அப் ஆப்ஷன் அவன் கிளிக் பண்ணுறப்ப என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபார்ம்ஸுக்கு தேவையான விஷயத்தை ஃபில் பண்ணுறக்குள்ள அவன் சம்டைம்ஸ் டைவர்ட் ஆயிடுவான். ஸோ அவன் இமீடியட்டாக நம்மளை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஈஸியான ஆப்ஷன் அவனுக்கு கொடுக்குறோமோ அவன் டக்குன்னு நம்மளை கான்டாக்ட் பண்ணுவான். ஓகேங்களா. ஸோ அதுக்கு பெட்டர் ஆப்ஷன் மெசேஜ் டெஸ்டினேஷன். இந்த மெசேஜ் டெஸ்டினேஷன் அப்படிங்கிறதுல பார்த்தாலுமே இப்போ நான் என்னோட ஃபேஸ்புக் பேஜ் ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சது இங்கே ஷோ ஆகும். இதில் மெசேஜ் டெஸ்டினேஷனில் எனக்கு 3 டைப்ஸ் காட்டும். ஒன்று வந்து என்னோட ஃபேஸ்புக் பேஜோட மெசேஜ் டெஸ்டினேஷன் வரும், அதாவது மெசஞ்சரோட மெசேஜ் டெஸ்டினேஷன். அண்ட் தென் இன்ஸ்டாகிராமோட டைரக்ட் மெசேஜோட டெஸ்டினேஷன் ஒன்று வரும். தேர்டு தான் வந்து வாட்ஸ்அப்போட டெஸ்டினேஷன் வரும். ஆக்சுவலாக இதுலேயே பார்த்தீங்கன்னா மெசஞ்சரோட டெஸ்டினேஷன், இன்ஸ்டாகிராமோட மெசேஜ் டெஸ்டினேஷன், இதை 2 சூஸ் பண்ணாலும் உங்களுக்கு அவங்களோட நம்பர் கிடைக்காம போகிறதுக்கான ஆப்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ டைரெக்டாக அவங்க வாட்ஸ்அப்கே வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட நம்பர் உங்களுக்கு கிடைச்சிரும், ஒரு லீட்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா. இப்போ இதில் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நியர்லி உங்களால் 50 வாட்ஸ்அப் நம்பரை ஆட் பண்ண முடியும். அடுத்தடுத்த டைம் வேறு உங்களோட ஒர்க்கர்ஸ் நம்பரோ இல்லை வேறு எந்த நம்பர் அந்த ஆடுக்கு பெட்டராக இருக்குமோ நீங்கள் அதை ஆட் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். இதில் நான் என்னோட நம்பரை ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. தென் பெர்ஃபார்மன்ஸ் கோலில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கன்வர்ஷன் அப்படியே இருக்கட்டும். தென் பட்ஜெட் ஷெடியூல். ஆக்சுவலாக நம்ம மேலே வந்து முன்னாடி ஆப்ஷனில் 200 டெய்லி பட்ஜெட் போட்டிருக்கோமா, அது இங்கே ஷோ ஆயிரும். இப்போ ஆடை ஷெடியூல் பண்ணணும். இப்போ இந்த ஆட் வந்து என்னையிலிருந்து என்ன வரைக்கும் ரன் ஆகணும் அப்படின்னு நான் சொல்லணும். ஓகேங்களா. ஸோ நான் எண்டு டேட் கொடுத்துட்றேன். எண்டு டேட் மினிமம் 1 டே, எப்போவுமே மினிமம் ஒரு ஆடு 24 hours ரன் ஆகணும். ஓகேங்களா. ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 17th July ஆஃப்டர்நூன் 1:30 ஆகுது. ஓகேங்களா. இப்போ நான் இந்த ஆடை முடிக்கிறக்கே எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour ஆயிரும்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் இதே டைமில் ரன் கொடுத்தேன் அப்படின்னா அந்த ஆடு எரர் காட்டும். ஸோ
நான் எப்போவுமே வந்து 1 day பிஃபோரே என்னோட ஆடை ஷெட்யூல் பண்ணி வச்சிருவேன். நாளைக்கு ரன் ஆகணும் அப்படின்னா, ஏன்னா ஆக்சுவலாக நம்ம ஆட் எல்லாம் முடிச்சக்கப்புறம் ஃபேஸ்புக் வந்து நம்மளோட ஆடை ரிவ்யூ பண்ணுறதுக்கு 24 hours எடுத்துக்கும். ஓகேங்களா? அப்புறம் தான் நம்ம ஆடை வந்து ரிவ்யூ கொடுக்கும். இல்லை உங்களுக்கு ரொம்ப அர்ஜென்சி அப்படின்னா ஒரு 2 hours கழிச்சு போடுங்க. இல்லை உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா ஒரு 1 dayக்கு முன்னாடியே ஷெட்யூல் பண்ணிடுங்க. ஓகேங்களா? இப்போ நான் வந்து இந்த ஆட் வந்து நாளைக்கு ஈவினிங் 6 o'clock ரன் ஆக ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகேங்களா? செட் அண்ட் எண்ட் டேட் வந்து அதுக்கு அடுத்த நாள் ஒரு 1 day தான் என்னோட ஆட் ரன் ஆனா போதும் அப்படின்னா 1 day கொடுத்துருக்கேன். இப்போ ஏன் இந்த எரர் காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இங்கே 18th July ஈவினிங் 6 o'clock ரன் ஆகணும்னு போட்டிருக்கேன். ஓகேங்களா? 19th July 00 minutes, அதாவது நைட்டு 12 மணியோட முடிஞ்சிடணும் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ மினிமம் ஒரு ஆடு வந்து 24 hours ரன் ஆகணும், அதுக்கு தகுந்த மாதிரி செட் பண்ணுங்கன்னு கேட்குது. ஸோ மறுபடியும் இங்கே 18 கொடுத்துட்டேன் அப்படின்னா ஈவினிங் 6 o'clock வரைக்கும், அடுத்த டே ஈவினிங் 6 o'clock வரைக்கும் ரன் ஆகட்டும்னு சொல்லி அது செட் ஆகிக்குச்சு. ஓகேங்களா? அண்ட் தென் ஆடியன்ஸ் கண்ட்ரோல். ஓகேவா? இதில் என்னோட ஆட் வந்து எந்த லொக்கேஷனில் ரன் ஆகணும் அப்படின்னு நான் போடணும். ஓகேங்களா? இப்போ உங்களோட பிஸ்னஸ் உங்களோட சிட்டிக்குள்ளேயே இருக்கு, அதுக்கான லோக்கல் பிஸ்னஸ் தான், நான் வந்து எக்ஸ்போர்ட்லாம் பண்ணலை, கொரியர்லாம் அனுப்பலை அப்படின்னா, இப்போ என்னோட டிஸ்ட்ரிக்ட் வந்து கோயம்புத்தூர், நான் வந்து ஒரு ஷாப் வச்சுருக்கேன், என்னோட ஆட் பார்த்தா எல்லாரும் வந்து ஷாப்பில் தான் வாங்குற மாதிரி இருக்கும் அப்படின்னா, நான் கோயம்புத்தூர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் இந்த ஆட் ரன் ஆகணும்னு செலக்ட் பண்ணிக்கலாம். மினிமம் 17 இருந்து மேக்ஸிமம் 80 kilometers வரைக்கும் அது கவர் ஆகிற மாதிரி நம்ம செட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து எனக்கு ஒரு 25 kilometer சரௌண்டிங்கில் இருந்தால் போதும். 25. ஓகேங்களா? இது நான் வந்து ஒரு சாரீ சேல்ஸ் பண்ணுறேன், இல்லை வேற வந்து ஒரு ப்ராடக்டை பல்காக வாங்கி தமிழ்நாடு ஃபுல்லாக ஆர்எல்ஸ் வந்து இந்தியா ஃபுல்லாக சேல் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி சூஸ் பண்ணணும். இப்போ நான் தமிழ்நாடு ஃபுல்லாக என்னோட ப்ராடக்ட் வந்து விசிபிள் ஆகணும் அப்படின்னா தமிழ்நாடு இந்தியாங்கிறத செலக்ட் பண்ணிட்டு விட்டுறணும். ஓகேங்களா? இதில் 2 ஆப்ஷன் நான் சொல்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒரு ஷாப்பில் உங்கள் ப்ராடக்டில் விற்கிறாங்க, அது உங்களோட லோக்கல் சிட்டிஸில் இருக்கவங்க, உங்கள் ஊரில் இருக்கவங்களே அதை நேரில் வந்து தான் வாங்குற மாதிரியான ப்ராடக்டாக இருந்ததுன்னா உங்களோட டிஸ்ட்ரிக்டை போட்டுக்கோங்க. இல்லை நான் எல்லாருக்குமே கொரியர் வைக்க முடியும் என்னோட ப்ராடக்டை, என்னோட ஆடை பார்த்துட்டு அவங்க டைரெக்டாக எனக்கு பே பண்ணிட்டா நான் அந்த ப்ராடக்டை கொரியரில் வச்சு விட்டுருவேன் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது எந்தெந்த ஏரியாக்கெல்லாம் நீங்கள் கொரியர் வைக்க முடியும். இப்போ தமிழ்நாடு ஃபுல்லாக என்னால் கொரியர் வைக்க முடியும் அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லாக வச்சுக்கோங்க. இதே இந்தியா ஃபுல்லாக அப்படின்னா இந்தியா ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தென் ஆடியன்ஸ் சஜஷன் ஆப்ஷனல். இது ஆப்ஷனல் நீங்கள் போட்டிருப்பாங்க. ஆக்சுவலாக நம்ம மெட்டா ஆட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கான முக்கியமான விஷயமே இதுதான். ஓகேங்களா? நம்ம ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி நம்ம ஆடை ரன் பண்ண போகிறது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏஜ். இப்போ என்னோட ஆட் எந்தெந்த ஏஜ் கேட்டகரிக்குள்ள யூஸாக இருக்கும். ஆக்சுவலாக ஒரு சில ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சாப்பிட்ற ப்ராடக்ட் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அதுக்கு ஏஜ் கேட்டகரி கிடையாது. ஓகேவா? அதை வந்து எல்லாருமே சாப்பிடலாம், எல்லாருமே யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ப்ராடக்டாக இருந்தால் அந்த இடத்துல நீங்கள் ஏஜுங்கிறத கான்சென்ட்ரேட் பண்ண தேவையில்லை. இல்லை நான் வந்து ஒரு மென் ஷர்ட் சேல் பண்ணுறேன், அதில் வந்து எக்ஸல் சைஸ் தான் என்கிட்ட நிறையா இருக்குது அப்படின்னா நம்ம 8 எக்ஸல் சைஸில் எந்த கேட்டகரிக்குள்ளே யூஸ் பண்ணுவாங்கிற ஒரு மைண்ட் செட் வச்சுக்கிட்டு இப்போ ஒரு 20 to 35 இருக்கவங்கள சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதே நான் காமனான ஒரு ப்ராடக்ட் அது வந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம் அப்படின்னா
அந்த இடத்துல நான் செலக்ட் பண்ண வேண்டியது மினிமம் 18 to மேக்ஸிமம் 65+ இருக்கும். ஆக்சுவலாக நம்ம இன்னொரு விஷயத்த லாஜிக்கலாக யோசிக்கணும். ஓகேங்களா? இப்போ எத்தனை பேர் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் 65+ இருக்கவங்க யூஸ் பண்ணுவாங்க? ரொம்ப கம்மியான பர்சன் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ஒரு ஆட் போட்டால் அவங்க அதை பார்த்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்குமா? இப்போ பெரியவங்கெல்லாம் ஒரு சில வீட்டில் வயசானவங்களும் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்காங்க, இன்ஸ்டாகிராமும் வச்சுருக்காங்க. ஜஸ்ட் ஸ்வைப் மட்டும்தான் ஆட் வந்தால் பார்ப்பாங்க. பட் அவங்களுக்கு அதை வாங்கவும் தெரியாது, அந்த ஆடை பார்க்க மட்டும்தான் தெரியும். ஜஸ்ட் கிளிக் பண்ணி வாட்ஸ்அப்புக்குள்ளே போகிறதுக்கான விஷயங்கள் கூட இருக்காது. ஸோ அப்படிங்கிறப்ப அந்த ஏஜை மேக்ஸிமம் எல்லாருமே பார்க்குற ஆடாக இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் அது ஒரு 16 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அது உங்களோட ப்ராடக்டை பொறுத்து, உங்களோட பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்து நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஜெண்டர், எந்தெந்த ப்ராடக்ட்டுக்கு எந்தெந்த ஜெண்டர் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. இப்போ நான் ஒரு மென் ஷர்ட் சேல் பண்ணுறேன் அப்படின்னா என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் மென்ஸாக மட்டும்தான் இருப்பாங்க. இதே என்னோட ப்ராடக்ட் வந்து ஒரு சாரியா இருந்தது அப்படின்னா நான் உமன்ஸ் மட்டும் செலக்ட் பண்ணுவேன். இல்லை இதில் என்னோட ப்ராடக்ட்ல வந்து மென் உமன் கேட்டகரி கிடையாது, நான் வந்து விற்கிறது ஒரு ஈட்டிங் ஸ்நாக்ஸ் ஐட்டம் ஆர்எல்ஸ் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ், இதை வந்து மென்ஸுக்கு தான் காட்டணும், உமன் தான் காட்டணுங்கிற ஃபோக்கஸ் எனக்கு கிடையாது அப்படின்னா ஆல் ஜெண்டர். ஓகேங்களா? தென் டீட்டெயில்டு டார்கெட்டிங். இதில் இப்போ நான் என் பிஸ்னஸுக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தா, இப்போ நான் அவங்க வந்து ஒரு ஃபயர்வால் மாஸ்டரி ப்ரோக்ராம் எடுக்கணும்னா நான் வந்து இந்த ஆப்ஷன்ஸ்லாம் சூஸ் பண்ணுவேன். சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்ட்டு, ஐடி இன்ஜினியரு, நெட்வொர்க் செக்யூரிட்டி அட்மின்னு, க்ளவுட் கம்ப்யூட்டிங், இது மாதிரியான ஆப்ஷன்ஸை நான் யூஸ் பண்ணுவேன். இப்போ நீங்கள் உங்கள் பிஸ்னஸுக்கு தேவையான பர்சன்ஸை ரீச் பண்ணணும்னா ஒவ்வொரு பிஸ்னஸுக்கும் தேவையான ஒரு டார்கெட்டட் பீப்புள் இருப்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ மை பிஸ்னஸ் இஸ் செல்லிங் sarees through online. I need targeted audience to my ad setup. My business is selling women's saree through online. I need targeted audience to my ad setup அப்படின்னு கேட்டிருக்கேன். இப்போ இது ஏஜுங்கிறதுல நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட இப்போ நான் உதாரணத்துக்கு நான் ஒரு சாரியை சேல் பண்ணுறேன், நான் எப்படி டார்கெட்டட் ஆடியன்ஸை சூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ChatGPT கிட்ட கேட்டிருக்கேன். ChatGPT வந்து நீங்கள் எந்த லொக்கேஷனில் சேல் பண்ணுறீங்க, நேரோவாக சரின்னா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆர்எல்ஸ் வந்து எந்த பீப்புள் லிவிங் லொக்கேஷன், ஆர்எல்ஸ் வந்து ஒரு ஷாப்பாக இருந்தால், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஷாப்பாக இருந்ததுன்னா அதில் யாரை ஃபோக்கஸ் பண்ணுவீங்க, ஆன்லைனாக இருந்தால் யாரை ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னு ஃபோக்கஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிடுச்சு. ஏஜ் கேட்டகரி, இப்போ நீங்கள் வச்சுருக்க சாரீ எந்த ஏஜ் பீப்புள் கட்டுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஜெண்டரில் உமன் மட்டும் போட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னா இப்போ மென்ஸ் வந்து அந்த சாரீ ஆடை பார்த்தா வாங்க போகிறது கிடையாது, ரைட்டா? மேபி அவங்க ஒய்ஃபுக்காக அதை ஃபார்வர்ட் பண்ணலாம், பட் அதோட நம்பர் ஆஃப் பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் மென் அண்ட் உமன் சொல்லி அந்த ஆடை ரன் பண்ணீங்க அப்படின்னா நியர்லி 50% மென்னுக்கும் 50% உமனுக்கும் ஷோ ஆகும். ஓகேங்களா? இதில் 50% ஆஃப் உமன்லேயே அதை பார்க்கக்கூடியவங்க, அதை ஆக்சஸ் பண்ணுறவங்க ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. அதே 50% ஆஃப் மென்ல அவங்க ஒய்ஃபுக்கு ஷேர் பண்ணுறவங்க ரொம்ப ரொம்ப கம்மியான பர்சன்டேஜாக இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் உமன் மட்டும் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 100% ஆஃப் உமனுக்கு இப்போ ஷோ ஆக போகுது. அதில் இதை இன்ட்ரெஸ்டாக பார்த்துக்கிட்டு இருக்கவங்க, இன்ட்ரெஸ்டாக இதுக்கு முன்னாடி வேறு சாரீஸை லைக் பண்ணியிருக்கவங்களுக்கு இது ப்ரியாராக ஷோ ஆகும். ஓகேங்களா? தென் லாங்குவேஜ். ஆக்சுவலாக நம்ம ஆடை வந்து தமிழில் போட்டோம் அப்படின்னா, இப்போ நான் தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் சேல் பண்ணுறேன், என்னோட பிஸ்னஸ் தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டும் இருக்குன்னா ஃபஸ்ட்டு தமிழ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு தமிழ் லாங்குவேஜ் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனில் இருக்கும். ஓகேங்களா? அதை சூஸ் பண்ணிட்டா தமிழ் ரிலேட்டடாக ஆல்ரெடி சர்ச் பண்ண தமிழ் பேசக்கூடிய தமிழ்நாடு சர்க்கிளில் இருக்கிற பீப்புள்ஸுக்கு ஃபஸ்ட்டு ஷோ ஆகும். ஓகேங்களா? இப்போ தமிழ்நாட்டிலே வந்து தெலுங்கு ரிலேட்டடாக ஒரு சில ஃபேமிலிஸ் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க, மலையாளம் ரிலேட்டடாக சர்ச் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு அந்த ஆட் ஷோ ஆச்சுன்னா அவங்களுக்கு யூஸே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு தமிழ் தெரியலை அப்படின்னா
நீங்கள் ஒரு ஆடை தமிழில் பேசி போட்டிருக்கீங்கன்னா அவங்களுக்கு அதை பார்த்தாலும் உங்களுக்கு யூஸ் கிடையாது. ஸோ தமிழ் லாங்குவேஜ் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இதே என்னோடது தமிழ் கிடையாது, நான் ஒரு இங்கிலீஷில் பேசி போட்டிருக்கேன், இதில் வந்து எனக்கு இவங்கள தான் ஃபோக்கஸ் பண்ணணும்னு கிடையாது அப்படின்னா அந்த தமிழ் லாங்குவேஜை ரிமூவ் பண்ணி விட்டுறலாம். ஓகேங்களா? பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் தமிழ்நாட்டுக்குள்ளே சேல் பண்ணுறவங்க ப்ரிஃபர் பண்ணுறது தமிழ் லாங்குவேஜ், ரைட்? ஸோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இதில் டீட்டெயில் டார்கெட்டிங்கில் என்னென்ன விஷயத்த நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ இங்கே ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்னு ஒன்று போட்டிருக்கு, அதை காப்பி பண்ணி போடுறேன். ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்கள செலக்ட் பண்ண சொல்லுது. ஓகேவா? அடுத்தது ஃபேஷன் ஆக்சசரிஸ். ஃபேஷன் ஆக்சசரிஸ் ரிலேட்டடாக இருக்கவங்கள செலக்ட் பண்ணிக்க சொல்லுது. எத்னிக் வியர். ஸோ எத்னிக் வியர் அப்படிங்கிற கேட்டகரி கிடையாது, இது ChatGPT-யோட ரெக்கமெண்டேஷன். ஒரு சில ஆப்ஷன்ஸ் இதில் இருக்காது. அந்த எத்னிக் வியருக்கு பதிலாக வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு செக் பண்ணுங்க. அதே ட்ரெடிஷ்னல் அப்படின்னு போட்டால் வருதான்னு பார்ப்போம். வரலாம். ஓகே, ஸோ அந்த ஆப்ஷன்ஸை விட்டுருங்க. தென் டிசைனர் சாரீஸ். ஓகே, ரேர் டிசைனர் சாரீஸ் அண்ட் லெஹங்கா, இதை சூஸ் பண்ணிக்கோங்க. தென் சில்க் சாரீஸ், அப்படி ஒரு ஆப்ஷன் கிடையாது. ஹேண்ட்லூம் சாரீஸ் இல்லை. புட்டிக் இருக்கு, புட்டிக் டார்கெட்டட் ஆடியன்ஸா இருக்காங்க. அண்ட் தென் நம்ம இன்னொரு விஷயம் போடல, உமன் கிளாத்திங். இதெல்லாம் நமக்கே நார்மலா தெரிஞ்ச விஷயத்த அப்படியே என்ட்ரி போட்டுக்கலாம். ஓகேங்களா? உமன்ஸ் கிளாத்திங். அடுத்தது கிளாத்திங். இது கிளாத்திங்னு நான் போட்டா ரெண்டு பேரையுமே தான் கவர் ஆகுமே, இதுல உமன்ஸ் கிளாத்திங் இல்லையேன்னு யோசிக்காதீங்க. ஏன்னா நம்ம கிளாத்திங்னு போட்டோம், ஆல்ரெடி வந்து இந்த இடத்துல உமன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இந்த சாரீ எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல உமன் செலக்ட் பண்ணியிருக்கிறோம். உங்களோட பிஸ்னஸ் தகுந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. தென் வெட்டிங் ஷாப்பிங். அப்படி எதுவும் ஆப்ஷன் இருக்காது. ஓகே, இது வெட்டிங் சாரீஸ்ன்னு இருக்கும், இருக்கு. இந்தியன் வெட்டிங் சாரீ. ஓகேங்களா? அவ்வளோதான். இது மாதிரி உங்களோட டீட்டெயில் டார்கெட்டிங் ஆடியன்ஸை இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க, அது ரிலேட்டடாக சர்ச் பண்ணவங்க எல்லாத்தையுமே சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு இது ஃபோக்கஸ் ஆயிரும். ஓகேவா? இப்போ இந்த எடிட் பிளேஸ்மெண்ட் இதெல்லாம் அப்படியே இருக்கட்டும். தென் நெக்ஸ்ட் பேஜ். இப்போ ஃபைனலாக ஆட் நேம் அப்படிங்கிறது கேட்டிருக்கு. ஆட் நேம் நம்ம ஆல்ரெடி எடுத்திருப்போம், இங்கே இருக்கு. டெஸ்டிமோனல் ஆஃபர் ஹைலைட்னு போட்டிருக்கு. இப்போ இந்த எல்லா இடத்துலையுமே நான் 3-in-1 போட்டு 1 2 3 அப்படியுமே கொடுக்கலாம். பட் ஒரு SEO ஒர்க் ஆகணும் அப்படிங்கறக்காக நம்ம ChatGPT ரெக்கமெண்டேஷன் எடுத்து போட்டுட்ருக்கோம். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல ஐடென்டிட்டி அப்படிங்கிறது கேட்கும். நம்ம ஆல்ரெடி அதில் வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டும் ஃபேஸ்புக் பேஜும் எனேபிள் ஆகிருக்கும், நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை. தென் ஆட் செட்டப். இதில் நம்மளோட ஆட் வந்து சிங்கிள் இமேஜ் ஆர் வீடியோ அல்லது கரோசோலாக இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். ஆக்சுவலாக சிங்கிள் இமேஜாக நம்ம ஒரு ஆடை ரன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணணும். இல்லை சிங்கிள் வீடியோவாக நம்ம ஒரு ஆடை ரன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஆப்ஷனே சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கரோசல் அப்படின்னா கிட்டத்தட்ட நிறையா வீடியோ ஸ்வைப் பண்ணுற மாதிரியோ நிறைய இமேஜ் ஸ்வைப் பண்ணி பார்க்குற மாதிரியோ நம்ம ஆட் இருக்கும். ஓகேங்களா?
அப்படின்னா கரோசோல் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் பண்ண போகிறது அப்படின்னு பார்த்தா ஒரு சிங்கிள் வீடியோவை தான் என்னோட ஆட்ல நான் ரன் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சிங்கிள் இமேஜ் ஆர் வீடியோவை செலக்ட் பண்ணிட்டு கீழே ஆட் கிரியேட்டிவ் அப்படின்னு இருக்குல்ல, அதில் செட்டப் கிரியேட்டிவ் போனீங்கன்னா இதில் இந்த 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஏன்னா நான் சிங்கிள் இமேஜ் ஆர் வீடியோ செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இமேஜ் ஆடாக இருந்தால் இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க, வீடியோ ஆடாக இருந்தால் வீடியோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன் நான் இமேஜ் ஆட் வீடியோ ஆட் அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போ ஒவ்வொரு பிஸ்னஸுக்கும் ஒவ்வொரு விதமான கண்டென்ட் இருக்கும். இப்போ நான் ஒரு ஆஃபரை மட்டும் ப்ரொவைட் பண்ணுறேன், எனக்கு வீடியோ எடுக்கிற டைம் இல்லை, டக்குன்னு நான் என்னோட ஆஃபரை வந்து ஒரு இமேஜ் மூலியமாக நான் கன்வே பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு இமேஜ் ஆடை சூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா என்னால் பேசியே அந்த வீடியோவை என்னோட ப்ராடக்டை பற்றி டிஸ்கிரைப் பண்ண முடியும், அதை நான் ஒரு ஆடாக போடுறேன் அப்படின்னா நீங்கள் வீடியோ ஆடை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் வீடியோ ஆடை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் ஆல்ரெடி அப்லோட் பண்ண வீடியோஸ் என்னோடது இருக்குது. நான் புதுசாக இப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறப்ப உங்களுக்கு இந்த ஆப்ஷன் இருக்காது, அப்லோட் அப்படிங்கிற ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கும். ஆர்எல்ஸ் வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போட்ட வீடியோஸ் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் நீங்கள் அப்லோட் பண்ண வீடியோஸ் இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி உங்களோட ஆடுக்கான வீடியோவை இன்ஸ்டாகிராமில் போட்டிருந்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் கிளிக் பண்ணி சூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அப்லோட் கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் என்னோட டெஸ்க்டாப்பில் நான் என்ன ஆட் ரன் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பிளேஸ் பண்ணியிருக்கேன், அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இது அப்லோட் ஆகிட்டு இருக்கு. நான் அடுத்தடுத்த ஆப்ஷனை ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் கொடுக்குறேன். சாரி, அப்லோட் ஆகட்டும், வெயிட். ஏன்னா அதுக்கப்புறம் 2 ஆப்ஷன் இருக்குது, அது அப்லோட் ஆனால் தான் எக்ஸிக்யூட் ஆகும், எனேபிள் ஆகும். ஓகே, இப்போ என்னோட வீடியோ அப்லோட் ஆயிருச்சு. இப்போ நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இதில் நான் வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் ஏதாவது ட்ரிம் பண்ணணுமா அப்படின்னு கேட்கும். ஸோ நம்ம ஆக்சுவலாக நம்ம எடிட் பண்ணுறப்பே நம்ம எல்லாம் பார்த்து தான் பண்ணியிருப்போம். ஸோ இதில் ஸ்கிப் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. அண்ட் தென் கிராப், அதாவது எந்தெந்த ஷேப்பில் இது விசிபிள் ஆகும் அப்படின்னு சொல்லி இருக்கும். இதில் நீங்கள் ஏதாவது கிராப் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். பட் மோஸ்ட்லி நம்ம வந்து 2 டைப் ஆஃப் சைஸை ப்ரிஃபர் பண்ணலாம். ஒன்று இந்த 9:16 அப்படிங்கிற ஒரு ரீல்ஸ் கண்டென்ட்டில் இருக்கிற ஒரு டைப், ஆர்எல்ஸ் வந்து 1:1 அப்படிங்கிற ஆப்ஷன், ஆர்எல்ஸ் வந்து இந்த 16:9. ஆக்சுவலாக 3 டைப்ஸ் இருக்கும். இதில் நீங்கள் எந்த டைப்பில் ஆட் ரன் பண்ணுறீங்களோ இந்த 3 டைப்பில் ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இல்லைன்னா அந்த ஆட் பேஜுக்குள்ளே அது உட்காராது. ஓகேங்களா? சம் கண்டென்ட்ஸ் மிஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல வந்து பிரைமரி டெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன் ரெண்டுமே கேட்டிருக்கு. ஸோ அதையும் நம்ம ChatGPTல எடுத்துக்கலாம். ஐ நீட் பிரைமரி டெக்ஸ்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷன். ஆக்சுவலாக இப்போ ப்ரைமரி டெக்ஸ்ட் விசிபிள் ஆகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சாரீ ஆட் போட்டிருந்தேன்ல அதுக்கு விசிபிள் ஆகுது. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் என்னோட வீடியோவை ஆட் பண்ணுறேன். ஸோ அந்த சாரீ ஆடுக்கு தானே நம்ம டார்கெட்டட் ஆடியன்ஸே போட்டிருக்கோம். ஸோ அதுக்கு கொடுத்த ப்ரைமரி டெக்ஸ்டே எடுத்துக்கலாம். அண்ட் தென் டிஸ்கிரிப்ஷன் இதை எடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஹெட்லைன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது உங்க வீடியோவுக்கு கீழே சேட் வித் அஸ் அப்படின்னு கொடுத்தாதானே அவங்க கிளிக் பண்ணுவாங்க. இதுல வேற ஏதாவது நீங்க ஆப்ஷன் சேஞ்ச் பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். பட் பெட்டர் ஆப்ஷன் நீங்க வாட்ஸ்அப் சூஸ் பண்ணீங்க அப்படின்னா சேட் வித் அஸ் தான் பெட்டர் ஆப்ஷன். தென் நீங்க கால் டு ஆக்ஷன்ல வந்து சென்ட் வாட்ஸ்அப் மெசேஜ் அப்படின்னு இருக்கும். இந்த ரெண்டுமே வந்து அவங்கள டைரக்டா மெசேஜ் பண்ண வைக்கிறதுக்கான ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ இதில் எதை பார்த்தாலுமே அவங்க நமக்கு டைரெக்டாக மெசேஜ் பண்ணுவாங்க. ஸோ அதில் எதுவும் சேஞ்சஸ் பண்ண வேண்டாம். மேபி உங்களோட பிஸ்னஸுக்கு தகுந்த மாதிரி வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருந்ததுன்னா சேட் வித் அஸ்க்கு பதிலாக டெக்ஸ்டர்ஸ் அப்படின்னு டெக்ஸ்ட் மீ வேறு ஏதாவது போடுறோன்னா போட்டுக்கோங்க.
தென் என்ஹான்ஸ்மெண்ட். ஆக்சுவலாக நம்ம வீடியோ அப்லோட் பண்ணக்கப்புறம் அது வந்து என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணிட்டோமா அப்படின்னு கேட்கும். அது பண்ணாலும் அப்படி தான் இருக்கும், பண்ணலைனாலும் அப்படி தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட் டன் கொடுத்துருவேன். இப்போ நம்ம வீடியோ அப்லோட் ஆயிருச்சு. இப்படி தான் நம்மளோட ஆட் ரன் ஆக போகுது அப்படிங்கிறத இங்கே ஒரு ப்ரிவியூவாக ஷோ ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா? இதை ஃபுல்லாக நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம அப்லோட் பண்ண ஆட்ஸ் எல்லாம் வந்து இப்போ ஃபேஸ்புக் ஃபீடில் இந்த டைப்பில் விசிபிள் ஆகும், இன்ஸ்டாகிராம் ஃபீடில் இந்த டைப்பில் விசிபிள் ஆகும், இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் இந்த டைப்பில் விசிபிள் ஆகும், ஃபேஸ்புக் ஸ்டோரியில் இந்த டைப்பில் விசிபிள் ஆகும், ஃபேஸ்புக் வீடியோ ஃபீட்ஸில் இப்படி வரும், இன்ஸ்டாகிராம் எக்ஸ்ப்ளோரரில் இப்படி வரும். ஸோ கிட்டத்தட்ட எந்தெந்த பிளேஸ்மெண்ட்டில் எப்படி எப்படி ஷோ ஆகும் அப்படிங்கிற டீட்டெயிலை இதில் காட்டும். ஓகேங்களா? ஜஸ்ட் சேவ் மட்டும் கொடுத்துக்கோங்க. இப்போ ஆட் கிரியேட்டிவ்ல நம்ம ஆட் அப்லோட் பண்ணியாச்சு. அண்ட் தென் மெசேஜ் டெம்ப்ளேட் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். ஆக்சுவலாக இப்போ அவங்க அதை நம்ம சேட் வித் அஸ் கிளிக் பண்ண உடனே அவங்களுக்கு ஒரு க்ரீட்டிங் மெசேஜ் போகிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஜஸ்ட் அந்த மெசேஜை கிளிக் பண்ணுறப்பயே ஹலோ கேன் ஐ கெட் மோர் இன்ஃபோ ஆன் திஸ் அப்படிங்கிறத மாதிரி பிளேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க சேட் வித் அஸ் கிளிக் பண்ண உடனே அவங்களுக்கு இப்படி ஒரு விஷயம், இப்படி ஒரு பேனல் ஷோ ஆகும். அவங்க இதில் சென்ட் கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு திருப்பி ரிப்ளை பண்ணுற மாதிரி ஒரு மெசேஜ் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஆர்எல்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸ் அப்படின்னு இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து நீங்கள் ஒரு 5 கொஸ்டின்ஸ் கிட்ட ஆட் பண்ணிக்கலாம். அந்த 5 கொஸ்டின்ஸுமே அந்த ப்ராடக்டை பற்றின ப்ரைஸை, ஆர்எல்ஸ் வந்து அந்த ப்ராடக்டை பற்றின கேட்டகரிஸ், அந்த ப்ராடக்டோட யூசேஜஸ்ஸு, ஆர்எல்ஸ் வந்து அந்த ப்ராடக்டை பற்றின வேறு ஏதாவது விஷயத்த நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கொஸ்டின்ஸ் ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஸ்டின்ஸில் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் அப்படியே ஜஸ்ட் கேன்சல் மட்டும் கொடுத்துட்றேன். உங்களுக்கு ப்ரீஃபில்டு மெசேஜ் எது மாதிரி வேணுங்கிறத நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. தென் அவ்வளோதான். இப்போ ஜஸ்ட் பப்ளிஷ் அப்படின்னு கொடுத்துருந்தீங்கன்னா கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட ஆட் ரன் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு ஃபியூ ஹவர்ஸ் வந்து அது ரிவ்யூ பண்ணும். ஆஃப்டர் தட் உங்களோட ஆட் ரன் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். ஓகேவா? இதுதான் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் ஆடு. பட் இது மட்டும் பண்ணுனா உங்களோட பிஸ்னஸ் க்ரோ ஆயிருமா சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஆக்சுவலாக இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அதை நாங்கள் எங்களோட 30 days ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸில் வெறும் 999க்கு சொல்லித்தரோம். அது என்னென்ன கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட ஃபண்டமெண்டல்ஸு, ஒரு பிராண்டிங் எப்படி பண்ணணும், SEO அப்படிங்கிற சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் எப்படி பண்ணணும், கண்டென்ட் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் எப்படி பண்ணணும், காப்பி ரைட்டிங் எப்படி பண்ணணும், கேன்வா எப்படி யூஸ் பண்ணணும், கேப்கட் எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி உங்கள் பிஸ்னஸுக்கு தேவையான ஒரு வீடியோவை ஃபேஸ்லெஸ் கண்டென்ட்டாக கிரியேட் பண்ணுறது, ஃபேஸ்புக் அண்ட் மெட்டா ஆட்ஸை இன்னும் எஃபெக்டிவாக எப்படி யூஸ் பண்ணுறது, யூடியூப் மார்க்கெட்டிங்கை எப்படி பண்ணுறது, கூகுள் ஆட்ஸ் எப்படி ரன் பண்ணுறது, இமெயில் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறது, இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்னா என்ன, அஃபிலியேட் மார்க்கெட்டிங் எப்படி யூஸ் பண்ணுறது, வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் மார்க்கெட்டிங்னா என்ன, தென் பிஸ்னஸ் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸு, ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஓனர்ஸ் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அதுலேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு 30 days ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸை வெறும் 999க்கு நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஆக்சுவலாக இதோட ஒர்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நார்மலாக எல்லாரும் 40,000 50,000 சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் ஒரு ப்ரீ ரெக்கார்டட் கோர்ஸாக சேல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் நாங்கள் இதை வெறும் 999 rupeesக்கு டெய்லி 1 hour லைவாக எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ உங்களோட பிஸ்னஸில் நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்க. நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இது மாதிரியான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிலேட்டடாக உங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா டிப்ஸும் நம்மளோட யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராமில் நம்ம போட்டுக்கிட்டே தான் இருப்போம். ஸோ நம்மளை யூடியூப்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் உங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.